எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசிநாதன் சூரிய பகவான். ராசிநாதன் சூரிய பகவான் 4வது பாவகத்தில் வரும் பொழுது தான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏற்கனவே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகம், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். தொழில் ரீதியாக 100% சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வரும். இருந்த வேலை பறி போயிடுச்சிங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மன அழுத்தம் எல்லாம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக சரியாகும். அதில் மாற்று கருத்து கிடையாது. பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க காரணமாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க காரணமாக இருக்க மாட்டீங்க. அப்போது அஷ்டமச்சனி, இந்த அஷ்டமச்சனியால் பல பேருக்கு பலவிதமான ஒரு தொந்தரவுகள் நிச்சயமாக கொடுக்க தான் செய்யும். ஏன்னா சிம்ம ராசியாதிபதி சூரியனுக்கு சனி பகவான் கெட்டவர் தானே. ஆனாலும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய வீடு, அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த அமைப்புகள், இந்த கோட்சார ரீதியாக இருக்கிற மாற்றங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மாறுதலை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் 28 தேதிக்கு மேற்கொண்டு வரும். சரி, நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா 29ஆம் தேதி நமக்கு நல்லது நடந்துருமா? அப்படி சொல்லிட முடியாதுங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சி, அதாவது புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் தன்னுடைய சுயசாரம், அதாவது காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது சரியாக ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேர் வெளிநாடு போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு வெளி மாநிலம் போகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன் சுய தொழில் செய்கிற மாதிரியான சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. இதில் ஏதோ ஒன்று ஒரு வாய்க்கு வர்றதெல்லாம் சொல்கிறாரு, சத்தியமாக அது கிடையாது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுவார். சிம்ம ராசியை பார்ப்பார். தொழில் ஸ்தானாதிபதி சிம்ம ராசியை பார்க்க, தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது, இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னா நமக்கு ஜனவரி 16ஆம் தேதி நடக்க போகுது. ஆனால் அதுக்கு இந்த அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுனால தான் நமக்கு மாற்றம். இதே வக்கரத்தில் இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்ததுன்னா நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை தராது. இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறாரு, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ ப்ராக்டிஸ் இந்த ஒரு மாதம், இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு அனுபவம். ஜனவரி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு உங்களை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் வச்சிடும். ஒருத்தருக்கு நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தாலும் போதாதுங்க, இல்லை உழைப்பு மட்டும் நான் போட்டுட்ருக்கிறேனுங்க அப்படின்னாலும் போதாது. உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பேர் முன்னுக்கு வர்றதில்லை, 10 பேரில் ஒத்தாள் தான் முன்னுக்கு வராங்க. அப்போ உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தானே சாதிக்க முடியும், இல்லையா? சிம்ம ராசியில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் 28 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சாலும் 2026வது வருடம் ஜனவரி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு ஏகப்பட்ட பேர் சாதிக்க போகிறீங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக இந்த சனி பகவான் எப்படின்னா
நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மாறுறாருன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தான் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போய் குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் பெறுவார். அந்த நேரத்தில் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, ஒரு வேலைக்கோ இல்லை வெளிநாடு போகணுன்றதுக்கோ, இந்த மாதிரி ஒரு சூழல் ஓரளவுக்கு நெருங்குவீங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் அந்த நேரத்தில் உருவாகும். சிம்மராசியில் பிறந்தவங்க வருஷ கணக்காகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த தருணத்தில் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் 16 தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியமெல்லாம் ஏற்படும் சில பேருக்கு. இதே நேரத்தில் அந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வேலை கிடைச்சிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெளிநாடுன்றது ஏன் அதிகமாக நான் சொல்கிறேன்னா, இந்த தருணத்தில் சூரிய பகவானோட புதன் இருப்பார். புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வருது. அப்போ புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பை நமக்கு குரு பகவான் பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா குரு புதனுடைய வீட்டில் இருந்து, ஏன்னா புதன் சிம்மராசிக்கு தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அப்போ குருவுக்கு வீடு கொடுத்துருக்கிறது புதன். அப்போ புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுக்குவாங்க. எப்போ செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் 17 தேதிக்கு மேலே செஞ்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு இரட்டிப்பு சந்தோஷம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறாரு. குரு புதனுடைய வீட்டிலேயே இருக்கிறாரு. அப்போ அந்த புதனை குருவும் சனியும் இருவருடைய பார்வையும் அந்த புதன் மேலே, அந்த புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம். இந்த அமைப்புகளால் வெளிநாடு சார்ந்த வேலை அல்லது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏராளமாக இருக்கும். சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். நீங்கள் பகுத்தறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி அல்லது படிப்பறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. 1000 பேர் 1000 பதிவில் 1000 விஷயம் சொல்லியிருக்கட்டும். சிம்மராசியில் பிறந்த நீங்கள் இந்த தருணத்தில் சாதிக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்க ஆடம்பரமாக இருக்கிறதுக்கும் அகலக்கால் வைக்கிறதுக்கும் லாக்கிப்பட மாட்டாங்க. ஐயா என்ன இருக்குதோ அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். 10 ரூபா வரும் பொழுது அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வேலை, 10,000 ரூபாய் வரும் பொழுது அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வேலை தான் செய்வீங்களே தவிர ஆடம்பரமாக இருக்கிறதுக்கும் அகலக்கால் வைக்கிறதுக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்க நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. இந்த நேர காலங்கள் உங்களுக்கான நேர காலங்கள், சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கான நேர காலங்கள். தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகனுடைய வீடு புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் இருந்து புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, பொருளாதார ரீதியாக நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான அனுகூலம், குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான அனுகூலம். ஆக சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்துக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக இருக்கும். கோட்சார ரீதியாக அதில் எந்த விதமான மாற்று அமைப்பும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, இல்லை நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. துல்லியமாக க்ளீனாக என்ன விவரம்ன்றது சிறப்பாக சொல்லிடுறேனுங்க. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.